புயல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் 2வது நாளாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. மேலும் அங்கு தற்போதைய நிலை எவ்வாறு உள்ளது என்பதை களத்திலிருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். நாகையை பொறுத்தவரை தற்போது கடல் சீற்றம் எப்படி இருக்கு, வானிலை நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். தற்போது நாம் நாகை துறைமுகம் அருகில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கிறோம். 2வது நாளாக கடல் தொடர்ந்து கொந்தளிப்புடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிக சப்தத்துடன் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சியையும் இங்கு பார்க்க முடிகின்றது. கடல் அலைகள் வழக்கம் போல் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேல் எழும்பக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. மீனவர்கள் இங்கிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய படகுகளையும் கடற்கரையிலேயே அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாகை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் கடற்கரையோர மாவட்டங்களில் இத புயல் சம்பந்தமான அந்த பாதிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், எனவே அதற்கு ஏற்ப தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகிறது. நாகையினுடைய தற்போதைய நிலவரம் என்னவென்று சொன்னால், நேற்று இரவிலிருந்து மழை இல்லை, ஆனால் காலையிலிருந்து பரவலாக சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் புயல் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. குறிப்பாக நாகை உள்ளிட்ட இடங்களில் பாதிப்புகள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஆதாரமாக இந்த கடல் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மீனவர் ஒருவர் இங்கே இருக்கிறார், நாம் அவரிடம் பேசலாம். அண்ணா வணக்கம். இப்ப நீங்க மீனவர், கடல் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா கொந்தளிக்குது. இப்ப உங்க பார்வையில் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க நிறைய அனுபவம் கொண்டவர். கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு. வழக்கத்தோட ரொம்ப ஒரு 10 அடி 12 அடிக்கு மேல கடல் வசந்திருக்கு. ரொம்ப எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. கடல் இருக்கிறதோட ரொம்ப சீற்றமா இருக்கு. வெறும் நுரைய தள்ளுது. கடல் அதிகமா இருக்கிறதுனால நுரை தள்ளி வருது. எங்க 10 நாளா வீட்டில் இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. கலெக்டர் ஆர்டர் போட்டதுனால 10 நாளா நாங்கள் வீட்டில் தான் நடக்கிறோம். அதே நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் எங்களுக்கு பிள்ளைங்கள் படிப்புக்கோ எங்கள் சாப்பாடு செலவுக்கோ ஏதோ நாங்கள் வச்சு செய்ய முடியும். இப்போ 10 நாள் ரொம்ப பாதிச்சு கிடக்கிறோம். கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு, ரொம்ப கொந்தளிப்பா இருக்கு. நாகப்பட்டினம் அந்த நுரையும் சேர்ந்து வராம இருக்கு. இது இயல்பா இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்ல இந்த நுரை எக்ஸ்ட்ரா இருக்கா? காரணம் என்ன தெரியுமா? இது கடல் அடிக்கிறதுனால தான் நுரை வருது. பாக்கி நேரத்தில் நுரை வராது. கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கிறதுனால தான் நுரை வருது. ரொம்ப சீற்றமா இருக்கு கடல். கடல் ரொம்ப வழக்கத்தோட 12 அடிக்கு மேல கடல் வசந்திருக்கு. சரி, ஓகே ஓகே. மீனவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகளையும் கேட்டோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது கடல் வழக்கத்தை விட கொந்தளிப்பாக இருக்கிறது. குறிப்பாக நுரை அதிக அளவிலே பொங்கி வருகிறது. கிட்டத்தட்ட நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி வரை தொடர்ந்து கடல் அலைகள் வந்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள், அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என தொடர்ந்து அவர்கள் பார்வையிடக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். விவசாய நிலங்களும் கூட சில இடங்களில் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. நெற்பயிர்கள் சம்பா, தாளடி ஆகியவை நடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவையும் நீரில் சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மூழ்கி இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் இது போன்ற சேதாரங்கள் ஏற்படும். எனவே பொதுமக்கள் பொறுத்தவரையிலே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசு முகாம்களுக்கு வர வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல இந்த மாவட்டத்திலும் கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.